Welcome to Vetti Boss. Hi, Priya. ஹாய். ஸோ இந்த சீசன் வந்து ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. பூர்ணிமா வேற உள்ள வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஸோ சொல்லுங்க, இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? அண்ட் சாண்ட்ரா கேங் வந்து பார்வதியை விட வேற லெவல், இன்ஃபினைட் டைம்ஸ் வந்துட்டு பயங்கரமான ஒரு டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் வார்த்தைக்கு வார்த்தை வந்து வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு பிரஜின் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவங்க அம்மா பண்றதெல்லாம் பார்த்துட்டு அதே ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எனக்கு வந்துச்சு. சரி சொல்லுங்க இந்த எபிசோட் பத்தி. அது போன வாரம், இது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி வந்து அதெல்லாம் வந்து அது வேற வாய், இது நார வாய். அது மாத்தி மாத்தி பேசுவாங்க. நீ எப்பவுமே அந்தந்த டைம்ல வர அந்த கண்டென்ட் அன்னையோட கன்சியூம் பண்ணிட்டு விட்டுறணும். நீங்க கனெக்டிவிட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் மாட்டிப்பானுங்க. சரிங்களா? வியானா வந்து அன்னைக்கு ஒரு கதை சொல்றாங்க. அது வந்துட்டு அந்த கடந்து வந்த பாதையில கேட்கும்போது நல்லா இருக்குது. அதோட விட்டுருணும். நீங்க அதை ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி ஐயோ அப்ப அன்னைக்கு சொல்ல பொய்யா இன்னைக்கு சொல்ல உண்மையா இப்படி பார்க்கவே கூடாது. நீங்க அதை நீங்க முதல்ல இந்த மாதிரி ஷோ பாக்குறீங்க அப்படின்னா வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அது உங்க தப்பு, அவங்க தப்பு. அதனால அப்ப ஒரு நாள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துடணும். அவ்வளவுதான். அவங்க எப்படி மனசாட்சியை கழட்டி வராமோ அந்த மாதிரி நீங்க மூளையை கழட்டி வச்சுட்டு வந்துருங்க. இது வந்து இவங்க பண்றது. ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்ம வந்து இதெல்லாம் பேசிடலான்றா அப்படின்ற விஷயத்துல வந்து ரொம்ப கடுப்பாகிறது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த டீம் ரொம்ப அன்ஃபேரா நடந்துக்கிறாங்க அப்படின்ன உடனே அதுக்கு அகைன்ஸ்டா யார் வந்து குரல் கொடுக்குறா அப்படின்னா இவங்க கனி. ஓகே, ஸோ அவங்க வந்து ரொம்ப கிளியரா வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ஆனா வந்து ஒன்னே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது எங்க சொல்றாங்க எப்போ சொல்றாங்கன்றது இருக்குல்ல. ஸோ அந்த அந்த கூட்டத்துக்குள்ள அவங்க எதுவுமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேச மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்போ இதுல அட்லீஸ்ட் இந்த சாம்பார்லயே வந்துட்டு மொத்தமா யாரா உருப்படியா விளாடுனா ஒருத்தங்களாவது வந்து கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாங்களா அப்படின்னா அது கனி ஒருத்தவங்க மட்டும்தான். அவங்க மட்டும்தான் வந்து இவங்க பண்ற அநியாயங்களுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு குரல் கொடுத்து இல்ல என்னால இதை பண்ண முடியாது, நான் வந்து ஒரு டீமோட பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது வேற, பட் ஆனா அநியாயமா பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது வேற. நல்லது நடக்குதுன்னா நான் கூட இருப்பேன், இல்ல அப்படின்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அகெயின்ஸ்ட் த டீம் போனாலுமே அது வந்து என்ன காரணத்துக்காக போறாங்கன்றது இருக்கு இல்லையா. அந்த வகையில பார்க்கும்போது வந்து அந்த ஒரு தவறான முடிவுகளுக்கு நான் உடன் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவை நான் பாராட்டுறேன். அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்றதுலயே ரொம்ப மோசமானதெல்லாம் என்னென்னன்றதையும் நம்ம பார்க்கணும். இல்லை சும்மா கனி வந்து சும்மா சொல்றாங்கப்பா அது என்ன அப்படி அப்படின்னு அநியாயமா பண்ணானுங்க அப்படின்னு கேட்டா உண்மையாவே அவங்க நிறைய பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வரப்போறாங்க ஒரு கெஸ்ட். அவங்க வரும்போது வந்துட்டு வீடை எப்படி இருக்கணுன்றது மாதிரி நீங்க டாஸ்க்லாம் இருக்க போறீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேணும்னே வந்து பூண்டு தோலை உரிச்சு உரிச்சு வீடு முழுக்க இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி போட்டீங்கன்னா சி அது வந்து எப்படி ஒரு ஒரு இப்போ எனக்கும் என் அக்காக்கோ தங்கச்சிக்கோ வீட்டில் சண்டை. எங்கள் அம்மா வந்து தங்கச்சியோ அக்காவே வீட்டை பெருக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பெருக்கி வச்சாதான் சொந்தக்காரங்க வரும்போது வீடு ஒழுங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க பேர் அம்மா கிட்ட கெட்டு போகணுன்றதுக்காக நான் பூண்டு தோலெல்லாம் உரிச்சு போடுவேனா? அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குவாங்க. ஆனா வந்துட்டு கடைசியில வீட்டுக்கு வந்தவங்க கேவலமா நம்ம வீட்டை பார்த்துட்டு போனாங்கன்னு மொத்தமா வீட்டுக்கே கெட்ட பேர் வரும் நான் யோசிப்பேன்ல. ஸோ அதுதானே நீங்க யோசிக்கணும். நீங்க எப்படி வந்து ஒரு கெஸ்ட் முன்னாடி இவங்களுக்கு பாயிண்ட் வராது, இவங்களுக்கு மார்க் வரக்கூடாது, கிளென்லினஸ் டீமுக்கு பாயிண்டே வரக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே எதையாவது குப்பையை தூக்கி போட்டுட்டு மனசாட்சி எல்லாம் நடந்துப்பீங்க. ஆனா அவங்க அட்லீஸ்ட் அதை வந்துட்டு டாஸ்க்குள்ளேயே யோசிச்சாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடாது, விட்டுரு இவங்க இப்படித்தான் தெரிஞ்சு போச்சு விட்டுரு அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த கேங்க்கு ஒரு புது பேர் வெளியே ஆன்லைன் எல்லாரும் வச்சிருக்காங்க, டாக்ஸிக் கேங் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ரொம்ப டாக்ஸிக்காக வந்துட்டு தங்களுடைய மூளையை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு அனாவசியமா போட்டுச்சு. ரொம்ப அந்த பூண்டுத்தோல் உரிச்சு போட்டதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில இருந்துச்சு. ஓகே, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை பதிலுக்கு எப்படி தாக்குறது அப்படின்றதுக்காக விக்ரம் அண்ட் இவங்கலாம் சேர்ந்து ஒரு கதை ஒன்று உருவாக்கி அதுல இந்த என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்ல ஒன்னா பண்ணுவோம்னு சொல்லி இவங்களை நடிக்க வைக்கிறாங்க. யாரு? கனி அவங்க டீம்ல இருந்து ஒரு ஆளையே கொண்டு வந்து உங்க பொருள் எடுத்து உங்களே போடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி கனியை கூட்டிட்டு வந்து ஒரு பேய் கதை ஒன்று சொல்றேன்னு சொல்லி அந்த பேய் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 3 பேய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த 3 பேய் திருத்தலான்னு பார்த்தா கடைசியில் இவங்களும் பேயா மாட்டாங்க கதையை இவர் சொல்றாரு. அது இவங்களுக்குலாம் ஒரே காண்டு. நம்ம டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு கதை சொல்லுங்கிறாங்க, அதுல இவங்களே போய் வேற ஒரு ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருக்காங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவங்களுக்கு ஒரே காண்டு. அதுல வேற வியானா குறுக்க பூந்து
அப்ப கூட பாத்தீங்களா அவங்க வந்து 4 பேய்ன்னு சொல்லல 3 பேய்னாங்க. அப்ப அது நான் தான் பேய் இல்லாம இந்த டீம்ல இருக்கிறதுன்னா அப்படின்னு அதுல வேற அவங்க ஒரு ஸ்கோர். சோ இந்த 3 பேர் யாருன்னா திவ்யாவும், சாண்ட்ராவும், விஜய் பார்வதியும். இது இவங்க டிசிஷன் வியானா. அவங்க 3 பேரும்ல ரொம்ப முக்கியம் இப்ப இதுல அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கனி மாதிரி அமைதியா போயிட்டா கூட பரவாயில்ல. மீன் எதிர்த்து வந்தா கூட பரவாயில்ல. வியானா மாதிரி இப்படி நான் சிலதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், சிலதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. கம்மிங் டு வியானா. ஓகே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத தாண்டி, சில இடங்கள்ல அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சில இடங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது வந்து ஆக்சுவலா 1 hour எபிசோட்ல வரல. 24/7ல வந்துச்சு. என்னன்னா, கனி வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ணி நான் சமைக்கவே மாட்டேன்லாம் கோச்சிட்டு போனாங்க. ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுல எங்களுக்குள்ள. அந்த யார் சமைச்சா, யார் சமைக்க மாட்டா, ஏன் பண்ணீங்க, ஏன் பண்ணல, டெசிஷனை டீமோட சேர்ந்து எடுத்தோம், அதை ஏன் நீங்க ஃபாலோ பண்ணல. அதுக்கெல்லாம் அப்புறம் திரும்ப அவங்க சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நடுவுல ஒரு பெரிய விஷயம் போச்சு. ஓகே. அதை வந்து 24/7 நான் பார்த்தேன். அதுல என்ன காட்டினாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து வியானாவும் பார்வதியும் போய் புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. சரி என்ன சொல்றீங்க நீங்க இப்ப எதனால வந்து நீங்க டீமோட டெசிஷன் அகேன்ஸ்டா போனீங்கன்னு கனிட்ட கேட்கறாங்க. அதுக்கு கனி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் வியானா வந்து தைரியமாவே சாண்ட்ரா அண்ட் திவ்யாட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ஃபேரா பட்டுச்சு. அவங்க சொல்றத கேட்கும்போது நியாயமா தான் இருக்குன்னு ரொம்ப தயங்கி பட் இருந்தாலும் சொல்லிடுறாங்க வியானா. எனக்கு அது நியாயமா தான் பட்டுச்சு அப்படின்னு. ஆனா அவங்க கிட்ட அந்த இடத்துல மண்டைய ஆட்டி சரி ஓகே இது கரெக்ட் அப்படின்னு சொன்ன பார்வதி இங்க வந்து அவங்க கிட்ட தைரியமா சாண்ட்ரா அண்ட் திவ்யாட்ட சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் வியானா சில இடங்கள்ல வந்து ரொம்ப போல்டா எனக்கு என்ன பொறுத்தவரை எப்படி வந்து இந்த முன்னாடியில வந்து எல்லாருமே எதிர்த்தாலும் திவாகருக்காக போய் நிற்பாங்களோ அந்த மாதிரி இந்த விஷயத்துல கனி சொன்னது நியாயமா பட்டுச்சுன்றதும் சொன்னாங்க. பட் த்ரூ அவுட் அந்த இதுல இருந்தாங்களா, நியாயத்தின் பக்கம் இருந்தாங்களா அப்படின்னா வியானா இல்ல. நியாயத்தை விட தமக்கு ஒரு 3 பேர் 4 பேர் கொண்ட குழு இருக்கிறது தான் இப்போதைக்கு முக்கியம் கையில வச்சு போன்ற ஒரு இதை வியானாவே யோசிக்கிறாங்க. இது ஒண்ணு. அடுத்த கொஸ்டின் நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்ல நடந்த ஒரு லாஸ்ட் அப்சர்வேஷனும் என்ன அப்படின்னா வந்துட்டு வியானா ஒரு டிராமாவும் பண்றாங்க. ஒரு நாடகத்தை போடுறாங்க. நான் விக்ரம கூப்பிட்டு வந்துட்டு என்ன இந்த இடத்துலலாம் வந்துட்டு மாப்பே பண்ணாம இருக்கலாம் அப்படி இப்படி தூக்கி போட்டிருக்கீங்க. எப்ப இந்த பூண்டு டாஸ்க்லாம் முடிச்சது பூண்டெல்லாம் தூக்கி திமுறா போட்டதுக்கெல்லாம் அப்புறமா சமைக்க போகும்போது என்ன இது இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளவு அழுக்கா இருக்கு, இவ்வளவு குப்பையா இருக்குது, ஐயோ யாராவது இங்க வாங்க மாப்பிங் டீம் அப்படின்னு. அவங்களுக்குலாம் ஏற்கனவே செம்ம காண்டி இவங்க இப்படி வேணுமே பண்றாங்கன்னு சொல்லி. இன்னொன்னு ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டுருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய வீட்டுல அங்கிருந்து இவங்க வரத்துக்குள்ள அப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குது? நானும் இந்த வீட்டுல கேம் ஆட வந்த ஒரு ஆள் தானே. என்ன எனக்கு ஒரு மரியாதை? நீ நியாயமா இருந்துட்டா மரியாதை கொடுப்பாங்க. நீ இவங்களோட சேர்ந்து அநியாயமா பண்ணா யார் மரியாதை கொடுப்பா? விக்ரமே அவங்க கூட பழகின விக்ரமே மரியாதை கொடுக்காம இருக்கிறாரு. பாத்தீங்களா? விக்ரம் கடைசியா வந்தார் அப்பையும். சரி ஓகேம்மா நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க. சரி ஓகே சொல்லுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்கன்றான். இல்ல ஒண்ணும் இல்லை எனக்கு வேணாம். வேணாம்னா போ அப்படின்ட்டு போயிடுறாரு அவரும். அப்புறம் போய் அழறது கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு என் காய்ச்சல் எல்லாம் களைஞ்சு போகுது அப்படின்ட்டு ஒரே புலம்பி ஒரு அழுக ஒரு டிராமாவை போட்டு அது ஒரு நடிப்பை நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் முக்கியமானது கனி மேட்ரு. கனி வந்து முன்னாடியே சொல்லணும்ன்ற நான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நோ சொல்ற பழக்கத்தை கொண்டு வரணும். இன்னுமே வந்து அந்த தைரியமா நோ சொல்றது வரமாட்டேங்குது பாருங்க. அவங்கதான் சேர்ந்து பேசும்போது முன்னாடி நாள் ராத்திரி டிஸ்கஷன்ல எல்லாத்துலயும் ஓம் போட்டுறாங்க, தலையாட்டிடுறாங்க, ஓரளவுக்கு எதிர்க்க வராங்க. ஆனாலும் அந்த ஒரு டீமுக்குள்ள இருந்துகிட்டே எப்படி அந்த டீம் எதிர்க்கிறது, அநியாயத்தை குரல் கொடுத்து கேட்கறதுன்ற தைரியம் வரமாட்டேங்குது. சுத்தி ஒரு 4 பேர் சப்போர்ட் தேவைப்படுது. இன்னுமே அவங்களுக்கு அந்த தைரியம் வரல. இப்ப வியானாக்கு இருந்த அந்த தைரியம் உங்களுக்கு இல்ல பாருங்க. வியானா வந்து எல்லாத்தையும் பண்றாங்க. பட் ஒரு இடத்துல கனிக்காக வந்து இல்ல அவங்க சொன்ன ஃபேரா தான் பட்டுன்னு சொல்றாங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி த்ரூ அவுட்டா இல்லையோ அதே மாதிரி கனிக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கு. பிஃபோர் கூட்டம் ஆஃப்டர் கூட்டம் போது எல்லாரும் முன்னாடி வச்சு இல்ல நீங்க பண்றதா ரொம்ப அநியாயமா இருக்குதுன்றாங்க. அது பண்ணும்போது எனக்கு தெரியுது அந்த அநியாயன்றது. அதை பிளான் பண்ணும்போதே இப்ப தெரியும். உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு அநியாயன்றது தெரியுது. பிளான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்ல இது அநியாயமா தான் பிளான் பண்றோம். அந்த இடத்துல எதிர்க்கணும்ன்ற நான் அந்த பழக்கத்தை இன்னும் வந்து கனி வந்து கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். அது எப்படிங்க அந்த வீட்டுக்கு வெளியும் இதே தான் பிரச்சனையா இருக்கும். இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து நோ சொல்லி பழக தெரியாதவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா சரி ஓகே கேட்கறாங்க என்னடா அப்படியே தயக்கத்திலேயே இருக்கிற கேட்டகரி இவங்கலாம். இவங்களால தைரியமா ஒருத்தங்க கிட்ட நோ சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை இருக்கிற ஆட்கள் தான் இந்த கனி. அதை வந்து இங்க உள்ள வந்து இவங்க ஃபேஸ் பண்றதை பார்க்க முடியாது. கரெக்ட்யா. எனக்கு ஃபுல்லாவே வந்து வன்மை குடோனா தான் தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலயுமே சாண்ட்ரா அந்த ஜாக்கெட் போடாம இருந்தது, யூனிஃபார்ம் போடாம இருந்தது. சோ இந்த மாதிரி வந்து இப்ப நம்ம கிட்ட பேசிக்கா நம்மள வந்து ஒருத்தவங்க வந்து பாயிண்ட்ஸ் கம்மி இல்ல நம்ம எக்ஸாம்ல மார்க்கே கம்மியானா கூட நம்ம வந்து நான் இன்னும் 0 ஃபர்ஸ்டா தான் பண்ணுவேன் அப்படி
அப்படி நான் நினைப்போம். அடுத்தது பெட்டரா நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுதான், இன்னும் நல்லா படிச்சு அடுத்தது நல்ல மார்க் எடுக்கலான்ற ஒரு எண்ணம் தான் இருக்கணும். ஆனா இந்த வன்ம கேங்குக்கு, as you said, இந்த டாக்ஸிக் கேங்குக்கு நான் இன்னும் ஃபெயில் ஆயிட்டு நாசமா போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையிலே இருக்காங்க போல. அண்ட் வந்து இதுல பிரஜின் கிட்ட போயிட்டு விக்கல்ஸ் வந்து பேசும்போது ஏதோ பபபான்னாரே, அது எனக்கு புரியல. அது வந்து அவங்களோட கேரக்டரா இல்ல நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரு இருக்காரா பிரஜின்? எனக்கு அது புரியவே இல்லை. பேச ஏன்னா முடியாது, அட்ரஸ் பண்றாங்க. பேச அதான் முடியாது. நான் நினைச்சேன், ஓகே ஒரு ஊமையா டாஸ்க் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானா. நாங்க தான் ஒரு குழு முயற்சியில இருக்கிறோம், குரூப்பிசம்ல இருக்கிறோம். ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு நாங்க ஒரு குரூப்பிசம்ல இருக்கிறோம். அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வந்து அதெல்லாம் எதிர்த்து பொண்டாட்டியவும் பொண்டாட்டி ஃப்ரெண்டையும் இவங்களெல்லாம் எதிர்த்து, பார்வதியை எதிர்த்து இந்த கேங் விட்டு வெளியே வந்து இப்போ பண்ண முடியுமா? அது அவரோட பிரச்சனை. பிரச்சனை பொறுத்தவரைக்கும் இஸ் நாட் அ டீம் பிளேயர் ஆட் ஆல். கண்டிப்பா வந்து அவர் ஒரு டீமே இல்லை. இந்த டீமுக்காக என்ன பண்ணாரு சொல்லுங்க? அவங்க சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு டான்ஸ் ஆடுறாரு, டாஸ்க் பண்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு 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 சே எடுக்கணும் இந்த இடத்துல, ஒரு ஒரு டெசிஷன் அகெயின்ஸ்ட் த அதர் டீம் எடுக்கணும் அப்படின்னா அவர் பண்ணவே இல்லை எங்கேயுமே. அந்த டீம் அகேன்ஸ்டா எப்பெல்லாம் இவங்க பேசுறாங்க அப்பெல்லாம் ஒரு வாயை திறக்கல. இன்னொன்று மற்றவங்க யாராவது இங்கேருந்து பேசினாலும் ஏய் இப்போ நானும் உள்ள வருவேன், அப்புறம் ஆள் தான் வேற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாய்ஸ் அவடால் வந்து இன்னும் விடுறதே இல்லை தலைவன். இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறாரு இந்த நாள் உள்ள வந்தப்ப எல்லாரோடையும் கிழிச்சு போட்டப்ப ஒரு மேல ஒரு பயம் இருந்துச்சுல இருக்கு, அந்த பயம் இன்னும் இருந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. தலைவா அதெல்லாம் போயிடுச்சு. நீங்க எவ்வளவுதான் அந்த மீசையை திருப்பி திருப்பி முறுக்குனாலும் எல்லாருக்கும் உங்க மேல அந்த பயம் போயிடுச்சு. நீங்க டம்மி பீஸ் பாவா தான், அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்றத நான் பிரச்சனைக்கு வந்து அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு டீம் பிளேயர் கிடையாது. அவர் வந்து அந்த அவங்களுடைய கேங்குக்காக இன்னும் இந்த டீம் வந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு நபராகத்தான் இருக்கிறார். அவருக்கு வந்து எங்கேயாவது ஒரு சந்தோஷம், உற்சாகம், மனசார இந்த டீம் ஜெயிக்கிறது இருக்குதா பாருங்களேன். அதை என்ஜாயே பண்ணல அவர். ஏன்னா இவருக்கு அவரோட பொண்டாட்டி டீம் தோத்து போயிட்டு இருக்குது. ஐயோ நம்ம கேங்கோட டீம் தோத்து போயிட்டு இங்க நமக்கு என்னடா செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்லயே தான் அவர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறாரு. ஓகே. அண்ட் இன்னொன்னு, யாரு ஃபர்ஸ்ட் போறது லாஸ்ட் போறதுங்கிறதுக்கெல்லாமா இவ்வளவு பெரிய சண்டை வந்து நீங்க என்னைக்காவது பாத்துருக்கீங்க இந்த பிக் பாஸ்லயோ இல்ல வேற எங்கேயாவது? அப்ப என்ன எப்படி இருந்தா நீங்க அந்த ஒரு பாயிண்ட் கொடுக்க போறேன், இந்த 2 பாயிண்ட் கொடுக்க போறேன், நானும் அதான் கொடுக்க போறேன், இதான் கொடுக்க போறேன், மிஞ்சி போனா 1 பாயிண்ட் ஒரு மாத்துவோங்க, 0-0 கொடுக்குறீங்க. இதை வந்து அப்புறம் வந்து 3ஆவது வந்தா மாத்திர போறீங்களா? முதல்ல வந்து 0-0 தான் கொடுத்தீங்க சாண்ட்ரா அங்க. இவங்களும் அப்படித்தான் எல்லாம் கொடுக்குறாங்க. பிளான் பண்ணியாச்சு. இன்னொன்னு, நீங்க எவ்வளவுதான் மாத்தாலும் ரேங்கிங்கும் மாற போறது இல்லை. நீங்க 7 பாயிண்ட் இருக்கீங்க, நீங்க 10 பாயிண்ட்ல இருக்கீங்க, 16 பாயிண்ட்ல இருக்கீங்க. இப்ப இல்லாத முடிஞ்சதுக்கு வருமா? இதெல்லாம் எங்கேயாவது மாறி இருந்தா யாராவது கொஞ்சம் க்ளோஸா வேணா வந்துருக்கலாம். 10ங்கிறது 13 ஆயிருந்துருக்கலாம், 16ங்கிறது வந்து 14 இருந்துருக்கலாம். பட் வின்னர் யாருங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மாப் மாயாவி டீம் தான். என்ன இப்ப இந்த 1ஆம் நம்பர் வந்து 3ஆம் நம்பர் இவ்வளவு 1 hour ஷோல பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து தினமும் 5 நிமிஷம் கண்டன மாதிரி இருந்துச்சு பிரியா. நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னா, இது வந்துட்டு 24/7ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 35 நிமிஷம் போயிருந்திருக்கும். ஓகே. அவ்வளவு நேரம் விடவே இல்லை. இவங்களும் நான் போக மாட்டேன்றாங்க, அவங்களும் நான் போக மாட்டேன்றாங்க. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். 30-40 நிமிஷம் கிட்டத்தட்ட நடக்குது. எஃப்ஜே வந்து கெஞ்சுறான், கூத்தாடுறான், கேக்குறான், எது சொன்னாலும் திருப்பி விடுறது பேச்ச. ஓகே. ஃபர்ஸ்ட் இவங்க வர மறுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வர முடியாதுன்னாங்க. அப்புறம் சாபூத்ரி கேட்டாங்க, அதுவும் முடியாதுன்னாங்க. நாங்க எல்லாம் ஒரு தடவை போயிட்டோம். இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் போறீங்க, போங்கன்னு சொன்னா கேட்கல. என்னமோ பண்ணாங்க. அப்புறம் நான் 3 கேப்டன் கிட்ட பேசுறேன், ஒரு தலையா நான் இங்க இறங்குறேன்னு எஃப்ஜே வராரு. அவர் கேப்டன் பேசுறாங்க. கேப்டன் கிட்ட பேசும்போது அவங்க குறுக்க பேசுறாங்க. குறுக்க பேசுனவங்களை, ஏமா நீ அமைதியா இருமா, உங்க கேப்டன் நீங்க என்கிட்ட பேசுதான், உனக்கு என்ன வாய் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கேப்டன் அமைதியா நிக்கிறாங்க. சரி ஓகே, அப்போ உங்க டீமோட கேப்டன் நீங்க டம்மி பீஸ் அவங்களுக்கு, அவங்க சும்மா வச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? சரி ஓகே, அப்ப அவங்களை கூட்டு போயிருங்க. அம்மா நீங்க போங்க, நீ உங்க கேப்டனா உங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்க வாய் பேசிட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு எப்போ உட்காருங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் திரும்ப வாங்க, நீங்க தான் உட்கார சொல்லிட்டீங்களே. ஏமா நீ தானேமா உன் டீம்ல இருக்கிறவங்களை அமைதிப்படுத்திருக்கணும். நான் அமைதிப்படுத்தினேன், அவங்க அமைதி ஆகலையே. அப்பதானேமா நான் நடுவில் வந்தேன், நீங்க நடுவில் வந்துட்டீங்களே, அதனால நான் பேசல. அப்ப நீ பேசாதான் நான் சொன்னேன். அப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நான் வந்து உட்காந்துட்டேன். எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க. கடைசி வரைக்கும் வந்து அந்த எஃப்ஜேவை போட்டு சாவடிச்சிட்டாங்க. நிஜமா இவங்க ரொம்ப படாத பாடுபடுத்தினாங்க. அந்த 35 மினிட்ஸ்ல இந்த கண்டென்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷத்துக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த பையனை போட்டு வச்சு செய்யறாங்க இவங்க. எங்கன்னா இவனை எப்படியாவது ட்ரிகர் பண்ணி இவனோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ தெரியுமா, அதை கொண்டு வந்துடலாம் உள்ள. பார்வதி கூட விடல பையன் வெப்ஜே வந்தாச்சு அப்படின்ற மாதிரி கத்துனாரு. அது எப்படியாவது இந்த பையனை வந்து பண்ணி பார்த்து இவனை நம்ம எப்படி வந்து நம்ம பேர்லாம் வந்து ட்ரிகர் ஆகி கெட்டு போதோ அந்த மாதிரி இவன் பேரையும் கெடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பட் ஆனா அது எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த பையன் ரொம்ப 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 வந்து பொறுமையா இருந்தார்.
சரி ரைட், இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகே, கடைசியா என்ன பண்றான் அந்த பையன், வேற வழியே இல்லை, இவங்க ரொம்ப படுத்துறானுங்க அப்படின்னு உடனே காலில் விழுவுறாரு. காலை தொட்டு கும்பிட்டேன். எப்பனா சாண்ட்ரா சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நான் வரமாட்டேன், நீங்க தானே போன்னு சொல்றீங்க, உட்கார. சரிம்மா, நீ ஒரு கேப்டனா, உன் பேச்சை எவன் கேட்க மாட்டேங்கிறான், போன்னு உட்காருன்னு உட்காந்துட்ட. இப்போ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ இந்த கேம் முழுக்க இதுக்கப்புறம் நீ இந்த கேப்டன் பதவியில இருக்க போறது இல்லையா? எப்படியெல்லாம் இவங்க ட்விஸ்ட் அடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். மாத்தி மாத்தி பேசி 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 அவ்வளோ, அதாவது இந்த வாயிலேயே பேசி வெறுப்பேத்துறது, கடுப்பேத்துறது, காண்டேத்துறது, கோவப்படுத்துறதுன்னு எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்க முழு உருவமா இந்த ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. இப்போ 3 பேரா சேர்ந்தவொடனே இவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. ஓகே, அதுல வியானா வேற சொல்லவே வேணாம். ஐயோ, நாளா பார்க்கும்போது ரொம்ப ஒர்ஸ்டா இருக்குது இந்த 4 பேர் பண்ற இது வந்து அன்பேரபிளா இருக்குது. இது ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, அன்பேரபிளான ஒரு இரிட்டேஷன் இது. ஓகே, ஸோ அது ஒண்ணு பண்றாங்க. அப்போ இவர் கடைசியா காலில் விழுந்ததுக்கு கூட உங்களுக்கு மனசே வரல. எதுக்கு நான் ஏன் போகணும், காலில் விழுந்தா விழுந்துட்டு போ, அதுக்காக நான் ஏன் வரணும், என்ன டிராமா பண்றியா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. அண்ட் லாஸ்டா இந்த பாயிண்ட்ஸ் சரி என்னதாமா கொடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தா, முட்டை முட்டை பாயிண்ட், இந்த உனக்கு ஒரு முட்டை உனக்கு ஒரு முட்டை. இந்த கோழி முட்டையை கொடுக்கறது எதுக்கு இவ்வளவு பில்டப்? இதுக்கு அதுவும் என்ன காரணம் சொல்றாங்க நீங்க பாருங்க. நாங்க வந்து நிறைய வேலை பார்த்தோம், நல்லா தான் பண்ணோம், நாங்க நல்லா பண்ணியுமே நீங்க எங்களுக்கு ஒழுங்கா பாயிண்ட் கொடுக்கல, அதனால நீங்க எங்களுக்கு பாயிண்ட் கொடுக்காதனால நாங்க உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கல. எங்களுக்கு நல்ல பாயிண்டை கொடுப்பதற்கு கொடுக்கும் பதவியிலிருந்து நீங்க வந்து தவறிட்டீங்க உங்க வேலையை. உங்களுக்கு ஒழுங்கா பாயிண்ட் கொடுக்காம போயிட்டீங்க 2 நாளா. அதனால இப்போ உங்களுக்கு இன்னைக்கு நாங்க பாயிண்ட் கொடுக்கல. பாயிண்ட் என்ன பேச, அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க எவ்வளவு மார்க் கொடுத்தானுங்கன்றத வச்சா நான் உனக்கும் கொடுக்கணும். அதை வேற நீங்க பெருமையா இதைத்தான் காரணம்னு சொல்லுவீங்க. அதை பிக் பாஸ் ஏத்துக்கிட்டாரு. அதனால வந்து இதை ஒருவேளை நாளைக்கு நீங்க வச்சு செய்வாங்களான்றது தெரியல. என்னுடைய இறுதி இது இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, எனக்கு வந்து நான் இப்போ தூங்கும் போதெல்லாம் வந்து என் கனவுல என்ன நினைச்சு தூங்குவேன்னா, சனிக்கிழமை வச்சு செய்வார்ல இந்த டாக்ஸிக் கேங்க அப்படின்னு நினைச்சு நம்ம இப்போ தூங்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே மீம் மெட்டீரியல் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீ ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி டுநைட் திங்கிங் விஜேஎஸ் வில் ரோஸ்ட் தி டாக்ஸிக் மீம் மெட்டீரியல் மாதிரி நானும் அப்படி நினைச்சுக்கிட்டே இப்போ அப்படியே தூங்க போறேன். இன்னைக்கு நாளைக்கு 2 நாள். சனிக்கிழமை நிஜமா இந்த அநியாயமா ஒரு மாதிரி மொக்கையா இதை ஒரு கண்டென்ட் நினைச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியாம துப்புக்கட்டு போய் அதை சமாளிக்கிறதுக்கு தன்னுடைய கோபங்களை உள்ள கொண்டு வந்து அதை சமாளிக்கிறதுக்கு வந்து அந்த பழி வாங்கும் வன்மத்தை உள்ள கொண்டு வந்து இப்படி பல விதங்களை காட்டின இந்த டீமுக்கு சனிக்கிழமை ஒரு தரமான சம்பவம் இருக்கணும் அப்படின்னு நான் ஆக்சுவலா விஜேஎஸ் மாட்டிப்பார். ஓகே, அப்ப வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட அனுப்பியிருக்கிற, அதை மீறி இப்ப அவனுங்க எல்லாத்தையும் பண்ணும்போது அவனுக்கு கேள்வி கேட்கறானா, அப்ப இது வந்துட்டு உடனடியா வந்து ஆன்லைன்ல நம்ம ஆளுங்க ஹேஷ்டேக் போட்டு வச்சு செஞ்சிருவாங்க. நம்ம ஆள் தலைவன் ஜாகிரதையா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா, அதுக்கு தான் வெயிட்டிஸ்ல இருக்கேன் நானுமே. ஏன்னா ரொம்ப லைக் பார்வதி கத்தி கத்தி எவ்வளவு டென்ஷன் பண்ணாங்களோ இவங்க வந்து வேற மாதிரி டென்ஷன் ஆக்குறாங்க. என்டர்டெயின்மெண்ட்னா எங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு அதுலயும் சொன்ன மாதிரி டாக்ஸிக்கா தான் இருக்கு. அதுவும் கேட்டிருப்பாரு விக்கல்ஸ் கூட, உங்களுக்கு இந்த அளவு தான், எஃப்ஜே கூட சொல்லியிருப்பாரு, ஓ உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே வருமா, உங்க அறிவுக்கு இப்படித்தான் வருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட அவரு சொல்லியிருப்பாரு. சோ அவ்வளவுதான் போல, இவங்க எல்லாம் வந்து டயலாக் கொடுத்தா அப்படியே பேசிட்டு அப்படியே வந்துருவாங்க போல. என்டர்டெயின்மெண்ட்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. இவங்க இத்தனைக்கும் இவங்க எல்லாருமே மீடியால இருக்காங்க அப்படின்றதும் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் சரி சாண்ட்ராலாம் இவ்வளோ வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்கிரிப்ட், திவ்யா எல்லாமே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனா இவங்க ஏன் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரிஸ். ஆல்ரெடி இது எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்குன்னு வெளியில பார்த்துட்டு போனவங்க இப்படி பண்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, எஸ்பெஷலி ஃப்ரம் திவ்யா. அவங்களுக்கு வேற வெளியில பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. பாப்போம் இதை எல்லாத்தையும் வந்து கேள்வி கேட்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் அவர்கள். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பிரியா. பாய். பாய், குட் நைட்.